திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கொளத்தூர் பெரிய ஏரியில் அடையாளம் தெரியாத பெண் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக கண்ணமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. திருவண்ணாமலை எஸ்பி பிரபாகர் தலைமையில் சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மோப்பனாய் வீரா வரவழைக்கப்பட்டது. அந்த பெண்ணின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பெண்ணின் கைப்பையில் இருந்த முகவரியை வைத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா மலைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் மனைவி ஆலுமேலு என்பது தெரிய வந்தது. கண்ணமங்கலம் பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அந்த பெண்ணை சாமியார் போல உடையணிந்த ஆசாமி கூட்டிச் செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. விசாரணையில் அவர் சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த போலி சாமியார் தஞ்சன் என்பதை கண்டறிந்த போலீசார் அவரை கைது செய்தனர். சிவபெருமான் மீது கொண்ட பக்தியால் திருவண்ணாமலையில் முக்தியடைய வேண்டும் என்று ஆலுமேலு தன்னிடம் கூறியதால் கொளத்தூர் ஏரிக்கு அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்து முக்தியடைய வைத்தேன் என கூறி போலீசாரை அதிர வைத்தார். இதனை நம்பாத போலீசார் சாமியாரை முறையாக கவனித்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்திய போது உண்மை வெளியே வந்தது. குன்றத்தூர் கோவிலில் அறிமுகமான ஆலுமேலுவிடம் தான் கடனாக பணம் பெற்றதாகவும் அதனை திருப்பித் தர இயலாததால் அவர் தன்னிடம் சண்டையிட்டதாகவும் தெரிவித்தார் போலி சாமியார் தஞ்சன். பணத்தை திருப்பித் தர 1 மாத கால அவகாசம் பெற்ற நிலையில் பணம் கொடுப்பதாக கூறி தனது சொந்த கிராமமான ரெட்டிப்பாளையத்துக்கு ஏமாற்றி அழைத்து வந்து கழுத்தறுத்து கொலை செய்ததை சாமியார் தஞ்சன் ஒப்புக்கொண்டார். தஞ்சனை கைது செய்த போலீசார் அவரை ஆரணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். பெண்கள் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆண்களை நம்பி தனியாகச் சென்றால் என்ன மாதிரியான விபரீதம் அரங்கேறும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் பசுபதி.